நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கு நீ எனக்குண்டானே என்று தமிழில் பணிந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விழாவில் உங்களோடு பயணிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். புதுச்சேரி மண்ணிற்கு வருகை தந்து விருதை பெற இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நூலை வெளியிட்டு படைப்புலகில் தனக்கென்று தனித்த முத்திரை பதித்திருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கும் மதிப்புறு முனைவர் பெற்று அந்த மதிப்புறு முனைவர் பட்டத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை தொடங்க இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இது பாண்டியன் அவை என்பதனாலே இந்த இடத்திலே மதிப்புக்குரிய மதிப்புறு முனைவர் வரகுண பாண்டியன் தலைமையிலே இந்த விழா நடைபெறுகிறது. இந்த இடத்திலே நீங்கள் இங்கு நான் பார்க்கின்ற போது புதிய முகங்கள் நிறைய இருப்பதனாலே மேடையில் இருக்கின்ற ஆளுமையுடைய தனித்துவம் தெரியாமலும் இருக்கலாம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த புதுச்சேரி மண் என்பது கவிஞருடைய ஒரு எழுச்சிமிகு படைப்புகளாலே தனக்கென்று தனித்த முத்திரை பதித்த இடம் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட இந்த புதுச்சேரி தமிழ் சங்கம் என்பது இங்கிருந்து நீங்கள் ஒரு 5 மணித்துளிகள் நடை பயணத்தை கிழக்கு நோக்கி நடந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வாழ்ந்த இல்லம். இங்கிருந்து 5 மணித்துளிகளில் சென்றுவிட முடியும். ஒரு 3 மணித்துளிகள் நீங்கள் நடந்தால் புரட்சி கவி பாரதிதாசனுடைய இடத்தை நீங்கள் தொட்டுவிடலாம். எனவே புரட்சி கவி பாரதிதாசனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் உலகிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கான ஒரு பெருமையாக நான் நினைக்கின்றேன். இந்த விருதை பெறக்கூடிய இடமும் அதுதான். அக்னி குன்றொன்று கண்டேன், அதை ஆம்போர் காட்டிடை கொன்றிடை வைத்தேன், வென்று கழிந்தது காடு கடல் வீரத்தில் குஞ்சென்றும் குப்பென்றும் உண்டோ என்று சொன்ன அந்த பாடல் பிறந்த இடம் இந்த புதுச்சேரி மண். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே நீங்கள் உயரிய விருதாகிய ஆசிரியர் நல்லாசிரியர் விருதினை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான அங்கீகாரத்தை வேறெங்கும் நீங்கள் தேட வேண்டாம். எங்கள் சாதனை அருங்காட்சியகம் சேவை அவர்கள் கொடுக்கக்கூடிய விருது என்பது நீங்க தேசிய விருது மட்டுமல்ல, உலகளாவிய அளவிலே எங்களுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் உலகத்திலே தரக்கூடிய விருதுகளாக இருக்கக்கூடிய எந்த விருதை நோபல் பரிசை விட மேலாகத்தான் நீங்கள் கருத வேண்டும். பல ஆசிரியருடைய கவலை எதுவாக இருக்கிறது பார்த்தால், நான் இத்தனை ஆண்டு காலம் பணி செய்தேன், எனக்கு எந்த அரசாங்கமும் எந்த விருதையும் தரவில்லை என்று புலம்புவதை நான் பார்க்கிறேன். அந்த புலம்புடைய அடிப்படை நோக்கம் இரவு பகல் பாராமல் மாணவனுக்காக உழைக்கக்கூடிய ஆசிரியருடைய பொருளாக நான் பார்க்கிறேன். வீட்டிற்கு நாம் பள்ளியிலிருந்து கிளம்பும் போது மாணவனுடைய விடைத்தாளை கொண்டு சென்று இரவெல்லாம் திருத்தி மறுநாள் கொண்டு வந்த அந்த மாணவனை நெறிப்படுத்துவதற்காக நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரத்தை நீங்கள் எதிர்பார்த்தாலும் கூட இந்த சமூகம் அதை வழங்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெறக்கூடிய விருதை நீங்கள் உங்கள் பள்ளியிலே கொண்டு போய் காண்பித்தாலும் கூட இது எவ்வளவு கொடுத்து வாங்கினீர்கள் என்று கேட்கின்ற கிண்டல் அளிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிற கூட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சேவை அவர்கள் வழங்கக்கூடிய விருது என்பது பணம் கொடுத்து பெறுகின்ற விருது அல்ல, இது வழங்கப்படக்கூடிய விருது, உங்களுக்கு வந்து சேர்கின்ற விருதாக நீங்கள் நினைக்க வேண்டும். பல தேசிய நல்லாசிரியர் விருது பெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறார்கள், என்னுடைய விருதுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய சேவை அவர்கள் கொடுத்த அந்த விருதுடைய தொடக்கமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் இந்த விருதினை வாங்கிய பின்னால் நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள், நீங்கள் இந்த விருதுடைய சான்றிதழை வைத்து எந்த ஒரு விருதுக்கும் நீங்கள் விண்ணப்பித்தால் முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட
அவருடைய அங்கீகாரம் பெற்ற ஒரே அமைப்பு நம்முடைய சேவை அவருடைய அமைப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆயிரக்கணக்கான விருதுகள் வைத்திருந்தாலும் கூட அந்த விருதுகளுக்கெல்லாம் இன்றைக்கு வாங்கக்கூடிய இந்த விருது, நீங்கள் பெறக்கூடிய இந்த விருது என்பது ஒரு மணிமகுடமாக இருக்கும் என்பதை நீங்கள் ஆழமாக நீங்கள் பெறுகின்ற விருதின் போது புரிந்து கொள்வீர்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய சாதனை அருங்காட்சியகமாக இருக்கின்ற வெங்கடேசன் ஐயா அவர்கள் 1664 நாட்களில் 1664 சாதனையை புரிந்த ஒரு மாமனிதர். இன்றைக்கு நீங்கள் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்று இணையத்தில் நீங்கள் பதிவு செய்தால் போதும், எத்தனை சாதனைகள் செய்தாலும் அத்தனை பட்டியலும் இருக்கின்ற ஒரே அங்கீகாரம் பெற்ற, உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் நம்முடைய ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சேவை வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபாரம் தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு இன்றைக்கு ஆசிரியர் விருது, நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது சொன்னால், நீங்கள் இதை பக்கத்தில் இருக்கின்ற ஆசிரியரிடம் காட்டினால் அவர் ஒரு முறை பார்ப்பார், ஓ விருதா போயிடுவார். இன்னொரு சொல்வார், இது போல எங்க வீட்டில் நிறைய இருக்கு, இது என்ன பெரிய விருது. இன்னொரு சொல்வார், ஏதாவது ட்ரீட் கொடுக்கலையா இந்த விருதுக்கு. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், நீங்கள் பெறக்கூடிய விருதை நீங்கள் நேசிக்க வேண்டும். இந்த விருதை உங்களுடைய உள்ளத்திலே பதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த விருதை வைத்து நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். சில பேர் சொல்வார்கள், நான் எதற்கும் விண்ணப்பிக்க மாட்டேன், எனக்கு ஆசை இல்லை என்று சொல்வார்கள். அது ஆசை அல்ல, உங்கள் பணிக்கான அங்கீகாரமாக நினைக்க வேண்டும். சேவை வேர்ல்ட் ரெக்கார்ட் போடக்கூடிய நல்லாசிரியர் விருதை நீங்கள் பெற்றிருந்தால் அது உலக அளவில் இருக்கின்ற அனைத்து விருதுக்கும் தகுதி உடையது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு மேடையில் இருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களும் உலக சாதனையாக இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய சேவை அவருடைய வழிகாட்டுதல் வழியாக இன்றைக்கு முன்னேறி இருக்கிறார்கள். ஒரு படி மேலாக வளர்வதற்கு இந்த விருது துணையாக இருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்பாக நீங்கள் எப்படிப்பட்ட உயரத்தை தொட்டிருக்கிறீர்களோ அதை விட அடுத்த ஆண்டு நீங்கள் இந்த விருதை வைத்து மேல்கட்ட முயற்சிகளுக்கு ஏற்படுகின்ற போது அவர் பார்க்கக்கூடிய நெறிமுறைகளிலே சேவை ரெக்கார்ட் வேர்ல்ட் ஃபாரம் கொடுத்திருக்கின்ற அவார்டை நீங்க வாங்கியிருக்கிறீங்கன்னு சொன்னா அது ஒன்று போதும். அது அமைச்சருடைய கடிதத்தை விட மேலானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உலக அரங்கத்திலே மிகப்பெரிய ஒரு மையப்புள்ளியாக தமிழிலும் உலக சாதனையிலும் மிகப்பெரிய புகழக்கூடிய நிறுவனமாக ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் சேவை வேர்ல்ட் ஃபாரம் என்பது தொடர்ந்து முன்னணியில் இருந்து கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் தகுதி உடைய மனிதர்களை மட்டுமே கண்டறிந்து விருதுகளை வழங்குவது. இது அரசு செய்ய வேண்டிய பணி. ஒருவர் சொன்னார்கள், ஒரு ஆசிரியருக்கு விருது வழங்க வேண்டியதும் சிறப்பாக இருக்கும், ஆனால் இங்க புதுமையாக இருக்குது என்று சொன்னார்கள். நம்முடைய சேவை அவர்கள் ஆசிரியர் அல்லாமல் அவர் ஒரு பல்கலைக்கழகமாக உலா வருகிறார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு அவரை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்க்க முடியாத என்று ஏங்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதரோ மேடையில இடம் பெற மாட்டார். எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒரு அச்சாணியாக அங்கே உலா வருகிறார் சொன்னால் அவர் பார்வை முழுக்க முழுக்க உலக சாதனை செய்ய வேண்டும். உலக சாதனை செய்கின்ற மக்களை எல்லாம் உயர்த்த வேண்டும். அது ஒரு வயது குழந்தையாக இருந்தாலும் 100 வயது இளைஞனாக இருந்தாலும் அனைவரும் ஒரு சேர பார்க்கக்கூடிய உன்னத மனிதர் தான் ஒரு எளிமையின் வடிவாக இருக்கின்றார்கள். நான் அன்னியூர் அரசு கலைக்கல்லூரியிலே முதல்வராக இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய விருதுகளும் அவர் தந்த பதக்கங்களும் இன்றைக்கு எங்களை முன்னணியிலே ஒரு சாதாரண உதவி பேராசிரியராக இருந்த எங்களை மேல் நோக்கிய முதல்வராக மாற்றியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாணவர்களும் அந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் உயர்த்தி பார்க்கின்ற ஒரு இடத்திலே வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு மாமனிதர் தான் நாங்கள் எல்லாம் ஒரு சாட்சி. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அரங்கத்திலே கடைசி இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஒரு கவியரங்கத்திற்கோ ஒரு பட்டிமன்றத்திற்கோ வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் நாங்கள். ஆனால் இன்றைக்கு உலகமே எங்களை பார்க்கின்ற அளவிற்கு விடிய விடிய எங்களுக்கு பயிற்சி கொடுத்து எங்களை முன்னணியிலே வளர்த்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைதான்
கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அத்தனை பதக்கங்களும் பட்டங்களும் அடிப்படையாக சேவை வேர்ல்டு ரெக்கார்ட் போலும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விதைத்த விதைதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான விருதுகளும் ஆயிரக்கணக்கான சான்றிதழும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடி விதை வேர் எங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் போலும் உலக சாதனை அருங்காட்சியகம் சே வெங்கடேசன் ஐயா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் கையினால் பெறுகின்ற நீங்கள் ஒரு காலத்தில் உயர்நிலையில் அடைகின்ற போது நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை முன்னெடுத்து சொல்லுங்கள். யாருடைய பாராட்டையும் நீங்கள் பெற வேண்டாம். இவர் ஒருவருடைய அந்த சான்றிதழ் ஒன்று போலும் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரமாக எடுத்துக் கொள்கிறேன் சொல்லி வாய்ப்பளித்த நல்லுடங்களை பாராட்டி இடம் சார்ந்தே நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. 5 ஆண்டுகளில் இப்போது விருது பெறுவதாக 1100 ஆசிரியர்களுக்கு விருது வழங்கியிருக்கிறோம். இந்த 1100 ஆசிரியர்களில் ஏறக்குறைய 89 ஆசிரியர்கள் தமிழ்நாடு நல்லாசிரியர் விருதாளர்கள். 3 ஆண்டுகளில் 3 ஆசிரியர்கள் தேசிய நல்லாசிரியர். அதில் இந்த ஆண்டு புதுச்சேரியில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற டாக்டர் எக்ஸ் ஐயா வந்திருக்கிறார். அவர் சென்ற ஆண்டு இந்த ஆண்டில் விருது பெற்றவர் என்பது கூடுதல் தகவல். அவர் இந்த ஆண்டு புதுச்சேரியில் தேசிய நல்லாசிரியர். இந்த ஆண்டு 18 நல்லாசிரியர்கள் விருது பெற்றிருக்கிறார்கள். அது பட்டியல் தொடரும். இதுதான் இந்த அமைப்புடைய பெரிய தாரக மந்திரம். இதே நோக்குறையாக உங்களுக்கு வழங்கி இடம் சார்கிறேன். ஆல் இந்தியா என்று சொன்னார்கள். இங்கே ஆல் இந்தியா என்ற பெயரே இல்லை. ஆனால் பெயர் இல்லாத ஒரு பெயரை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் அதுதான் ஆல் இந்தியா புக் ஆஃப் பெரிய வெற்றி. ஒரு பெயரே இல்லை, அதற்கான பதாகையும் இல்லை. ஆனால் அந்த பெயரை வரவர்களாக வாசிக்கிறார்கள் என்றால் அது என்ன செய்திருக்கிறது என்றால் இந்த அரங்கில் அந்த சான்றிதழ் இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய சிறப்பு. நீங்கள் இங்கே உள்ளவர்கள் சான்றிதழும் புகழப்பட்டவர்கள் என்றால் அதில் ஆல் இந்தியா சான்றிதழும் இருக்கிறது என்றால் அதுதான் ஆல் இந்தியா கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. இல்லாத பெயரை வாசிக்கிற இடத்தில் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. அனைத்து ஆசிரியர்களுக்கு நன்றி ஐயா. நீங்கள் போடும் விதை அடுத்தடுத்து அது விருட்சமாகி அது பெரிய மரமாகி 2030 கட்டாயம் நாம் உலக வல்லரசு என்ற தகுதியை அடைவோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறது. நன்றி வணக்கம். போற்றும் பயிர்ந்தமிழை வழங்கி சேவை ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபார்ம் 5ஆம் ஆண்டு ஆசிரியர் விழாவில் இந்த ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனை விருதை பெறுபவர் கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த குளோரி ஆரம்பப்பள்ளி தொடக்கப்பள்ளியின் 36 ஆண்டு அனுபவம் பெற்ற ஓய்வு பெற்ற எனது 1ஆம் வகுப்பு ஆசிரியர் ஈஸ்வரி டீச்சர் அவர்கள். கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் கூட்டப்பட்ட கிராமத்தில் பெரும்பாலானவருக்கு 1ஆம் வகுப்பு பாடத்தை அடித்தளமிட்ட ஆசான் தனது பள்ளி மாணவர்கள் அனைவரும் படிப்பை விட ஒழுக்கத்திலே மேலோங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நல்லுடன் பற்றாளர். அன்று முதல் இன்று வரை அனைவரிடம் மரியாதையாகவும் அன்பாகவும் பேசி பழகும் பக்குவம் கொண்டவர். தனது கற்பித்தல் பணி தன்னோடு நின்றுவிடக் கூடாமல் என்பதற்காக தனது மகளையும் தனது பேத்தி இருவரையும் ஆசிரியர் சேவையில் ஈடுபடுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இவர் பணியாற்ற பள்ளியிலே இவரது மகள் தற்போது தலைமை ஆசிரியராக உள்ளார் என்பது கூடுதல் சிறப்பு. இவரால் முடிந்த அளவிற்கு ஏழை மாணவர்களுக்கு இன்றளவும் வரிகளுக்கும் பண உதவியும் பொருள் உதவியும் செய்து வருகிறார். இறை பக்தராகவும் இறை கொடையாளராகவும் இறை பணி ஆற்ற வரக்கூடிய ஈஸ்வரி டீச்சர் அம்மா அவர்களுக்கு சேவை ரெக்கார்ட் ஹோம் ஆண்டாள் சாதனை பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்ததாக வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு டாக்டர் டி லதா அம்மா அவர்கள். அடுத்ததாக வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு சந்திரநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.